மாவட்டம் நாலுமாவடி இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் புதுவாழ்வு சங்கம் சார்பில் திருநங்கை சுபப்பிரியாவுக்கு ஓட்டுநர் பயிற்சி வாகனத்தை நன்கொடையாக வழங்கப்பட்டது. இந்த பயிற்சி வாகனம் மூலம் திருநங்கைகளுக்கும் ஏழை எளிய பெண்களுக்கும் ஓட்டுநர் பயிற்சி வழங்கி அவர்களுக்கு மாநகராட்சி மற்றும் பல்வேறு நிறுவனங்களில் ஓட்டுநர் பயிற்சி பணிக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர உதவி செய்து அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல இந்த நற்பணியை செய்வதாகவும் தூத்துக்குடியில் உள்ள பல்வேறு நிறுவனங்களும் இதேபோன்று செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். இந்த உதவியை பெற்றுக்கொண்ட திருநங்கை சுபப்பிரியா இதன் மூலம் என்னை போன்ற திருநங்கைகள் வாழ்வில் உயர வழிவகை செய்யப்படும் என தெரிவித்தார். வணக்கம், என்னுடைய பேர் சுபப்பிரியா. நான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த 6 வருடமாக பணி செய்து வருகிறேன். ஓட்டுநராக பணி செய்து வருகிறேன். இப்போது திருநங்கைகளுக்கு மற்றும் பெண்களுக்கு ஓட்டுநர் பயிற்சி அளிக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் ஒரு ஆசையாக இருந்துச்சு. அது சம்மந்தமாக நான் எஸ்பி சார்ட்டையும் 4 மாவட்டத்திலையும் அப்ரோச் பண்ணியிருந்தேன். அவங்க எனக்கு இன்றைக்கி ஒரு கார் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நிறையா திருநங்கைகளுடைய லைஃப் ஸ்டைல் மாறும். நிறைய திருநங்கைகள் அவங்களுடைய சுய தொழில் செய்வதற்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன் அப்படின்னு நினச்சி அந்த இது எனக்கு அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. அந்தளவுக்கு அவங்களுடைய திருநங்கை நிறைய பேர் கமர்ஷியல் பேக்கிங் போகிறத விட இந்த மாதிரி ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு எஸ்பி சார் ஆசைப்படுறாங்க. அதுதான் எல்லா மக்களுடைய வேண்டுகோளும் அதுதான். அதனால இந்த டிரைவிங் படித்து கார்ப்பரேஷனில் குப்பை வண்டி ஓட்டுற வேலையை கேட்டிருக்காங்க. மாநகராட்சி ஆணையர்கிட்டையும் அவங்களும் தரதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால திருநங்கைகள் நிறைய பேர் திருநங்கைகளுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.